சிதம்பரா கணித போட்டி தரம் 5 மாணவர்களுக்கானது. 2025 நடைபெற்ற சிதம்பரா கணித போட்டியில் கேட்கப்பட்ட வினாவை இப்போ பார்க்கலாம். கேள்வி: கேக் 1 இனியா, ஆராதனா, வர்ணிகா, வர்ன்சிகா எனும் நால்வரிடையே பின்வருமாறு பங்கிடப்படுகின்றது. இனியா 4 ஒரு பங்கு, ஆராதனா மீதியின் 3 ஒரு பங்கு, வர்ணிகா மீதியில் 2 ஒரு பங்கு பெற வர்ன்சிகாவுக்கு மீதியாயிருந்த 12 துண்டு கிடைத்தன எனின் ஆரம்பத்தில் இருந்த கேக் எத்தனை துண்டுகளாக வெட்டப்பட்டது? இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்ப்போம். சொல்லப்பட்டிருக்கு இனியா 4 மேல் ஒரு பங்கு. அப்போ முதல்ல இந்த கேக்கை நாங்கள் 4 துண்டுகளாக பிரிப்போம். அந்த 4 துண்டுகளில் ஒரு பங்கு இனியாவுக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த துண்டை நாங்கள் இனியாவுக்கு கிடைச்சதா குறித்து கொள்வோம். அதுபோக இப்போ மிகுதியாக எங்களுக்கு 3 துண்டு இருக்குது. இப்போ அடுத்த வசனம், ஆராதனா மீதியின் 3 ஒரு பங்கு. அப்போ மீதியாக இருந்த 3 இன்னொரு பங்கு ஆராதனாக்கு கிடைக்குது. அப்போ இந்த துண்டை நாங்கள் ஆராதனுக்கு குறித்து கொள்வோம். அடுத்தது இப்போ 2 துண்டு மிச்சமாக இருக்குது. வர்ணிகா மீதியில் 2 மேல் 1 பங்கு பெற. அப்போ மீதியாக இந்த 2ல் ஒரு பங்கு வர்ணிகாவுக்கு கிடைக்குது. ஆகவே அதை வர்ணிகாவை குறித்துக்கொள்வோம். இப்போ ஒரு துண்டு மிச்சம் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, வர்ன்சிகாவுக்கு மீதியாக இருந்த 12 துண்டுகள் கிடைத்தது. அதாவது இந்த ஒரு பங்கு 12 துண்டுகளுக்கு சமமானது. அப்போ இந்த பங்கும் 12 துண்டுகள், இந்த பங்கும் 12 துண்டுகள், இந்த பங்கும் 12 துண்டுகளாக இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் விடையை காண்றதுக்கு 12 துண்டுகளை நாங்கள் 4ஆல் பெருக்க வேண்டும். 4 தர 2 8, 4 தர 1 4. ஆகவே விடையாக 48 துண்டுகள் என்பது அமையும்.